வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த கான்செப்ட் என்னோட ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு பெரிய கஸ்டமர் வந்து அடிக்கடி அவங்க பிளான்ட் வாங்கி டேமேஜ் இல்லை, அவங்களோட சாயில் சரியில்லாமல் அந்த பெரிய பெரிய பிளான்ட்டுகள் எல்லாமே காஸ்ட்லி பிளான்ட்டுகள்லாம் செடி செத்து போச்சு, அதாவது பட்டு போச்சு அப்படின்றதுனால அவங்க என்கிட்ட கேட்டதுனால நாங்கள் இந்த கான்செப்டில் உங்களுக்கு பிளான்ட்டை அனுப்புகிறோன்னு சொல்லி அனுப்புகிறோம். இந்த பிளான்ட்டுகள்லாம் 100க்கு 100 கேரண்டியாக வரும் அப்படின்ற நம்பிக்கையில். ஏன்னா நல்ல செம்மணல், நல்ல சாணம் வரும், அதே மாதிரி அவங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் தான், அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அவங்களோட மணல் அந்த உரங்கள் அவங்களுக்கு கிடைக்காததுனால தான் நாங்கள் இந்த கான்செப்டில் அவங்களுக்கு பெரிய பாட்டில், அதாவது இது வந்து 20 இன்ச்சு பாட்டு, நல்ல செம்மணல், அதில் நல்ல சாணம் உரம், அப்புறம் கொஞ்சம் கொக்கோ பீட்டு, இந்த மாதிரியெல்லாம் போட்டு நாங்கள் அவங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா பிளான்ட்டுகளுமே வந்து, அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான எலுமிச்சை, அதே மாதிரி வெரைட்டியான ஒரு கணபதி லெமன், சப்போட்டா, கொய்யா, அப்புறம் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 20 பாட்டு, அதாவது 20 இன்ச்சு பாட்டில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி இதை வந்து நாங்கள் அவங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ வந்து இதை அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு பிளான்ட்டை ரீபாட் பண்ணும்போது கிடைக்கிற நன்மைகள், அதாவது மண் சரியில்லை, உரங்கள் நமக்கு கிடைக்காது அப்படின்றவங்களை வந்து இந்த மாதிரி மணல் வைக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு மணலை பற்றி பிரச்சனையே கிடையாது. அப்புறம் என்னென்னா பிளான்ட்டும் நல்லா வரும். 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டோட அடிப்பகுதியை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு தரையில் குழி தோண்டி நீங்கள் புதைச்சி வச்சாலும், ஏன்னா அந்த பிளான்ட் அதுக்கு தகுந்தவாறு முதிர்ச்சியும் அடைஞ்சிரும், வேரும் அழகாக கிரவுண்டில் போட்டு அது போயிடும். செடி எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகாது. சிலவங்க வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் பிளான்ட் மேலே அவ்வளவு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏன்னா போகும்போது ஆனால் அவங்கெல்லாம் கவலைப்படணும்னா இந்த மாதிரி பெரிய பாட்டில் வைக்கும்போது 5 வருஷத்துக்கு அவங்க ஈல்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சொந்தமாக ஒரு நிலம் வாங்கும்போது கூட அவங்க அந்த இடத்துல கொண்டு வச்சு நான் சொன்னது மாதிரி அந்த அடிப்பகுதியை மாத்திரம் கட் பண்ணி நீங்கள் உள்ள தரையில் வச்சுட்டிங்கன்னா போதும், எந்த இடம்னாலும் சரி அது அழகாக வந்துடும். ஸோ வந்து அந்த மாதிரி கான்செப்டுக்கு தான் நாங்கள் வந்து அதை ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கஸ்டமரை நிறைய டைம் அவங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனால என்கிட்ட சொன்னதுனால இந்த ஐடியாவில் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம வந்து ரீபாட் பண்ணியாச்சுன்னா அந்த பிளான்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம நல்லா ஸ்ப்ரே அடிக்கணும். இந்த வீடியோவில் நம்ம காட்டியிருப்பேன், ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாகவே பாருங்கள். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த செடிகளை நீங்கள் வளர்க்கவே முடியும். என்னோட இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப கோவம்லாம் பட மாட்டாங்க. வந்து சாதுவாக கேட்டாங்க, அடுத்த ஐடியா எப்படி பண்ணலாம், எப்படி நான் சொன்ன இந்த ஐடியா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாக வரணுன்னது, இது வந்து சயின்ஸு, அதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வரும், எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல சரியான செடிகள் வரலைன்னா அதுக்கு காரணம் வந்து மணல் தான். அந்த மணல் உரம் இதுவை தான் சரியாக கிடைக்கலன்னா அந்த இது அவ்வளோவுமே நாங்கள் இந்த மணல்லையும் அந்த உரம் போட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ வந்து அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிக்கிட்டு, ஸோ வந்து அதனால் வந்து இந்த 20 பாட்டு, அதாவது 20 பிளான்ட்டு கேட்டிருக்காங்க. 20 பிளான்ட்டு நான் பார்த்துட்டுங்க. இது வந்து இப்போ நான் தண்ணி விடுறது வந்து தாய்சவன் கொய்யா, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 12 அடி ஹைட் இருக்கும். இது மிராக்கிள் ஃப்ரூட்டு எல்லாமே 7 அடி 8 அடி இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டான பிளான்ட்டுகள் தான். எப்போவுமே ஒரு பிளான்ட்டை வந்து அது இருக்கிற கவர்லேருந்து வேறு ஒரு பெரிய கவருக்கு மாற்றும் போதோ, பெரிய பாட்டுக்கு மாற்றும் போதோ அது வந்து நல்ல துளிர்விட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். உடனே அந்த காய்களுக்குள்ள சிம்டங்கள், அதாவது பூ வரும், காய் வரும், எல்லாமே அதிக அளவில் நமக்கு அந்த ஈல்டுக்கு ரெடி ஆகிடும். பூவெல்லாம் எவ்வளோ பூ இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே பாட்டில் கேட்டிங்களா பாட்டில் தரும், கவரில் கேட்டிங்களா கவரில் இருக்கும். ஆனால் பாட்டு வந்து மாற்றுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒன் டைம் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு எந்த வேலையுமே கிடையாது. இது என்ன பாருங்க, களப்பாடி மாமரம். களப்பாடி மாமரம்லாம் பாட்டில் அழகாக காய்க்கிறது.
மாமரங்கள் கிராஃப்டிங் டைப்பும் நம்மகிட்ட கிடைக்கும், பட்டிங் டைப்பும் கிடைக்கும். இது வந்து ஹெச்ஆர்எம் ஆப்பிள். நம்ம ஏரியாவுக்கு காய்க்கிற ஒரே ஆப்பிள் வந்து நம்ம கிளைமேட்டுகளுக்கெல்லாம் காய்க்கிறது வந்து இந்த ஹெச்ஆர்எம் ஆப்பிள். இது இப்போதைக்கு தான் பாட்டுக்கு மாற்றிருக்கு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல கலகலன்னு வந்துடும். ஏன்னா இதுக்கு மெயின் வந்து மணல் தான். இந்த மணல் கலவைகள் வந்து நாங்கள் ரொம்ப சூப்பரான மணல் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த எந்த ஒரு இதுனாலுமே நீங்கள் வந்து 5 இயர்ஸுக்கு நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு இது உரம் மாத்திரம் இந்த மாதிரி பாட்டுக்கு வந்து அவ்வளோ லிக்விடாக தான் நீங்கள் விடணும். இந்த தண்ணி விடும்போதே அது வந்து குங்குமம் மாதிரி எந்த கலருக்கு வரும். இந்த மணலோட தன்மை அப்படிப்பட்ட மணல். மேலே மிதக்கிறதுலாம் இந்த சாணம், நல்ல கம்போஸ்டான சாணம். அதே மாதிரி புஷ் பெப்பர், ஸ்டார் ஃப்ரூட்டை பார்த்தீங்களா, எல்லாமே. அதே மாதிரி இந்த பாருங்க, இது வந்து புஷ் பெப்பர்னது. கீழே வந்து இந்த இடம்லாம் திப்பிலி பேஸ். இதில் தான் இந்த கிராஃப்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு மேலே உள்ளது தான் பெப்பர். பொதுவாக வந்து தழுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். தழுத்த பிறகு அழகாக வந்துடும். இந்த மாதிரி எந்த இதுனாலும் நீங்கள் பாட்டுக்கு மாற்றி கேட்டிங்கன்னா பெரிய பாட்டில் மாற்றி நாங்கள் தருவோம். எல்லா பிளான்ட்டுகளையும் வைக்கலாம். இது அவ்வளோ பிளான்ட்டுமே ஒரு 3 டேஸில் ஒரே பார்ட்டி வந்து ஆர்டர் பண்ணது. எல்லாமே அவங்களுக்கு மாடி தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கு. ஸோ வந்து இது எல்லாமே இப்போ இப்படி தான் நாங்கள் பாட்டில் மாற்றி ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோட்டம் போட்டிருக்கேன். ஒரு பாட்டுக்கு மாற்றியாச்சுன்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணால் தான் அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் எப்போவுமே அழகாக வளர்த்து எடுக்கலாம். அதுக்குள்ள செய்முறை தான் நான் இந்த வீடியோவிலையும் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க நான் அதை ப்ராக்டிக்கலாகிட்டே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு நல்ல மணல் கிடைக்காது. அதே மாதிரி நல்ல சாண உரங்கள் கிடைக்காது. ஆனால் தோட்டம் வைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க, மாடி தோட்டம் எல்லாம் வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க தான் இவங்க. ஏன்னா அவங்க ஏரியாவில் உள்ளவங்க மணல் வந்து சரியான மணல் கிடையாது. ஸோ அதனால் என்கிட்ட மணல் அனுப்பி கேட்டாங்க. ஆனால் மணல்லாம் தனியாக அனுப்ப முடியாது, அது வந்து இல்லீகல். பட் வந்து ஆனால் நர்சரியில் வந்து என்னென்னா மணல் உரம் சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் பெரிய பாட்டில் உங்களுக்கு மாற்றி தரோம். உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால இந்த கான்செப்ட் அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி மாற்றி தருங்கன்னாங்க. அதை மாதிரி நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். உங்களுக்கும் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.